ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தில் தில் கிச்சன். இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான வேலை, ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக, அதாவது மெல்லிஸாக நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் இல்லை கடாய் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி தூவி விட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஸ்லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வணக்கும் போது இந்த பேனில் வெங்காயம் பிடிக்கிற மாதிரி வரும். அதாவது வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டு பேனில் வெங்காயம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு திரும்பவும் வணக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம எது வரைக்கும் வணக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எந்த அளவுக்கு உங்களால் வணக்கி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இதில் கரம் மசாலா சேர்த்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கறி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது அவைலபிளாக இருக்கோ அதை கூட நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. அதாவது 1 நிமிஷம் போல் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வணக்கினா போதும். பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் நல்லா வணக்கிட்டோம். நம்மளுடைய வெங்காய சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை தூவி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு அரை நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கிளறி சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயம் வணங்க மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. வெங்காயம் நார்மலாகவே பச்சையாக சாப்பிட்றவங்க, வெங்காயம் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெங்காய சைட் டிஷ் ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வெங்காய சைட் டிஷ் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.